மேலும் ஒரு என்கவுண்டர் தமிழ்நாட்டில். இன்று அதிகாலை பிரபல ரவுடி சிசிங் ராஜா காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். யார் இந்த சிசிங் ராஜா? காவல்துறை தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, அவர் பெரிய ரவுடிங்க, பிரபலமான ஒரு ரவுடி. 6 கொலை வழக்குகள் உட்பட 39 வழக்குகள் அவர் மேல நிலுவையில் இருக்கு. அவர் சமீபத்தில் கூட துப்பாக்கியை காட்டி ஒருத்தரை மிரட்டிட்டு போயிட்டாரு. அது குறித்த ஒரு வழக்கும் இருக்கு. நீதிமன்றத்தில் இவருடைய அந்த வழக்குகளுக்கு எல்லாம் இவர் ஆஜராகிறதே இல்லை என்கிற குற்றச்சாட்டை காவல்துறை தரப்பில் வைக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் என்கவுண்டர். எதற்காக என்கவுண்டர்? துப்பாக்கியை காட்டி மிரட்டிட்டாரு அந்த வழக்குக்காக என்கவுண்டரா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்காக என்கவுண்டரா? அந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா என்கிற ரீதியில் தொடர்ந்து விவாதங்களும் கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகிறது. காவல்துறை தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஆந்திராவில் தலைமறைவாக இருந்தார். அவர் போய் நாங்கள் பிடிச்சிட்டு வர்றோம். என்ன பண்ணுறோம்னா, அவர் ஏற்கனவே அந்த துப்பாக்கியை காட்டி மிரட்டின வழக்கு சொன்னாங்க இல்லையா, அந்த வழக்குக்காக தான் நாங்கள் அவரை பிடிச்சிட்டு வர்றோம். அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கு. அந்த துப்பாக்கியை கைப்பற்றுவதற்காக எந்த இடத்துல அவர் துப்பாக்கியை மறைச்சு வச்சிருக்கிறாருங்கிறத கேட்டு அந்த இடத்துக்கு அவரை அழைச்சிட்டு போனோம். அங்கே போகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அவர் துப்பாக்கி எடுக்கிறதுக்கு விடுறோம். அவர் துப்பாக்கி எடுத்து எங்களை சுட்டுட்டாரு, எங்கள் ஆய்வாளரை சுட்டுட்டாரு. நல்ல வேளை அவர் மேலே படலை, அவருடைய வாகனத்தில் பட்டது. அவர் தற்காப்புக்காக என்ன பண்ணிட்டாருன்னா சுட்டுட்டாரு. அதில் இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்தது. இதுதான் இந்த என்கவுண்டருடைய பின்னணி என்று காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. அது எப்படிங்க இப்படி எளிமையாக நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க? இதில் நிறைய கேள்விகள் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி மக்கள் நிறைய கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் அவரை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர், காவல்துறையினுடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தானே. அவரை நீங்கள் கைது பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஒரு இடத்துக்கு நீங்கள் விசாரணைக்காக அவரை அழைச்சிட்டு போகிறீங்க. அப்போ கை விலங்கு போடலையா? எந்த விதமான கட்டுப்பாடுமே இல்லாமல் தான் அவர் இருந்தாரா என்கிற ஒரு கேள்வி, முதல் கேள்வி எழுப்பப்படுகிறது. இது இந்த என்கவுண்டரில் மட்டுமில்லை, திருவேங்கடத்தினுடைய என்கவுண்டரிலும் இதே கேள்விதான் எழுப்பப்பட்டது. காவல்துறை இதே பதிலைத்தான் சொன்னது. நீங்கள் பாருங்கள், திருவேங்கடத்தினுடைய என்கவுண்டரில் மட்டுமல்ல, எந்த என்கவுண்டரை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் காவல்துறை சொல்லக்கூடிய காரணம், எங்களை தாக்க வந்தாங்க, எங்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த வந்தார்கள், அதனால் நாங்கள் திருப்பி தாக்கணும், எங்களுடைய தற்காப்புக்காக இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டது என்கிற கருத்துக்கள் தான் பொதுவாக காவல்துறை மத்தியில் வைக்கப்படும். அதே கருத்து தான் இப்போதும் வைக்கப்படுகிறது. சரி, துப்பாக்கி எடுத்து உங்களை சுட வந்தான் அப்படின்னா நீங்கள் பதிலுக்கு சுடுறது காலில் சுட்டுருக்கலாமே. நேற்று கூட கோயம்புத்தூரில் ஒரு ரவுடியை பிடிச்சாங்க, காலில் சுட்டு தானே பிடிச்சாங்க, நீங்கள் அப்படி செஞ்சிருக்கலாமே என்று பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க காவல்துறை அதிகாரி கிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை அது இருட்டா இருந்தது அந்த இடம், அதனால எங்களுக்கு சரியா ஒன்றும் பண்ண முடியல என்று அவர் சொல்றார். அப்ப இருட்டில் போய் எதுக்கு விசாரணை நடத்த வேண்டும்? இருட்டா இருக்கக்கூடிய வெளிச்சம் இல்லாத இடத்துல ஒரு விசாரணை கைதியை அழைத்து கொண்டு போய் இந்த வேலை செய்யணுமா அப்படிங்கிற கேள்விகளும் சமூக வலைதளங்கள் முழுக்க மக்களால் எழுப்பப்பட்டு வருகிறது. இன்னொரு புறம் சரிதாங்க, அவர் இத்தனை வழக்குகள் இருக்கிறது, இத்தனை கொலை வழக்கு எல்லாம் இருக்கு, இது போன்ற ரவுடிகளை எல்லாம் இப்படி என்கவுண்டரில் போட்டால் தான் சரியாகும், அப்படி செய்தால்தான் ரவுடிசம் கட்டுப்படும், காவல்துறைக்கு வாழ்த்துகள், ராயல் சல்யூட் என்று சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். காவல்துறைக்கு ஆதரவாக, இந்த என்கவுண்டருக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இப்போ இந்த சிசிங் ராஜாவினுடைய இந்த என்கவுண்டர் சம்பவத்திற்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தான் காரணம் என்கிற கருத்துகள் பரவலாக பேசப்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுவதற்கு முன்பு வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தான் இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டது, சம்பந்தப்பட்ட சிசிங் ராஜா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர், அந்த வழக்கிற்காகத்தான் இந்த என்கவுண்டர் என்கிற கருத்துக்கள் தான் ஊடகங்களில் அதிக அளவிலே பேசப்பட்டது. நேற்றைய தினம் சிசிங் ராஜாவுடைய மனைவி அவங்க ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, என் கணவர் காலையிலே வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு, ஆனால் இன்னும் வரல, இப்போதான் எனக்கு செய்தி வருது, அவரை தனிப்படை காவல்துறை கைது செஞ்சுருக்கிறாங்க, என்கவுண்டரில் என்னுடைய கணவனை போட போகிறாங்க, அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவருக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்லி அவரை என்கவுண்டர் பண்ண போகிறாங்க, ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் என் கணவருக்கும் சம்பந்தமே இல்லை, ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த அன்றைய தினம் என் கணவர் என் கூட தான் இருந்தார், அன்னைக்கு தாங்க எனக்கு சீமந்தம், அவர் என்னோடு இருந்த ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்குது, எங்களுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகிறது, இந்த 2 ஆண்டுகளில் என்னுடைய கணவர் எந்த குற்றச்சம்பவத்திலும் ஈடுபடவில்லை, என்னுடைய கணவரை இந்த என்கவுண்டரில் இருந்து பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க பேசியிருக்கிறாங்க. இப்போ அவர்களுடைய காணொலி அதிக அளவிலே பரவி வருது. ஒரு புறம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தான் என்கவுண்டருங்கிற கருத்துக்கள் பேசப்பட்டு வருகிறது, ஆனால் அவங்க மனைவி இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ எதுதான் உண்மை என்கிற சந்தேகங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டே இருந்தது. இப்போ காவல்துறை பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருப்பதா தெரியலை என்று சொல்லி
இந்த என்கவுண்டர் நடந்ததற்கான காரணம், அதாவது காவல்துறை வந்து அவரை கைது செய்ததற்கான காரணமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இல்லை என்கிற ரீதியில் தான் காவல்துறை பேசியிருக்கிறாங்க. ஒருபுறம் 2 மாத காலமாக தனிப்படை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இவரை தேடி வருவதாக சில ஊடகங்கள செய்திகளை பார்க்க முடிந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இல்லை என்று காவல்துறை மறுக்கிறது. அப்போ உண்மையிலேயே எதுதான் உண்மை என்கிற சந்தேகம் மக்களிடையே இருக்கிறது. அதை காவல்துறை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது. இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த என்கவுண்டர் சம்பவங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா என்று கேட்டால், திமுக ஆட்சி நடக்கிறது. திமுகவினுடைய தலைவர்களில் ஒருவரான கனிமொழி அவர்கள் இந்த என்கவுண்டர் குறித்து கடந்த காலங்களில் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு கொலை நடக்கிறது. பெண் மருத்துவர் கொலை செய்யப்படுறாங்க. உடனே என்கவுண்டர் நடத்தப்படுகிறது. அந்த என்கவுண்டரை எதிர்த்து உடனடியாக குரல் கொடுத்தது அக்கா கனிமொழி அவர்கள் தான். அன்றைக்கு என்கவுண்டர் தீர்வே இல்லை, நீங்கள் இப்படி என்கவுண்டர் செய்வீங்க, குற்றவாளிகளை என்கவுண்டர் செய்வீர்கள் என்றால் அப்போ சட்டம் எதற்கு இருக்கிறது, நீதிமன்றம் எதற்கு இருக்கிறது என்கிற ஒரு கேள்வியை எழுப்பி அந்த என்கவுண்டருக்கு எதிராக கருத்து பதிவு செய்தவர் அக்கா கனிமொழி அவர்கள். இப்போ தமிழ்நாட்டில் அதே போன்ற என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கிறது. அக்கா கனிமொழி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்கிற கேள்வி இருக்கிறது. இந்த என்கவுண்டர்லாம் நடத்தப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. உண்மையான குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த என்கவுண்டரே நடத்தப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டுகளும் கருத்துகளும் தொடர்ந்து காவல்துறை மீது ஒரு தரப்பால் வைக்கப்பட்டு வருகிறது. காவல்துறைக்கு விரைந்து வழக்க முடிக்கணும், அதனால தான் இது போன்று விசாரணை முடிக்கிறதுக்கு முன்பே என்கவுண்டர்லாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக இது போன்ற நபர்களை என்கவுண்டர் செய்கிறாங்க. அதன் மூலமாக உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்கிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட போது திமுகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த கருத்தை பதிவு செஞ்சாங்க. உண்மையான குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்கிற கருத்தை பதிவு செஞ்சாங்க. இந்த என்கவுண்டர்கள் தீர்வா என்று கேட்டால், என்கவுண்டர்கள் பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு சந்தேகங்களையும் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. உண்மையான குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த என்கவுண்டர்கள் நடத்தப்படுகிறதா என்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. காவல்துறையே இது போன்ற என்கவுண்டர்களை நடத்துவார்கள் என்றால் சட்டம் எதற்கு, நீதிமன்றம் எதற்கு என்று அக்கா கனிமொழி அவர்கள் அன்றைக்கு எழுப்பிய கேள்வி உண்மையான கேள்விதான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போது நீங்கள் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அதில் ஒருத்தரை நீங்கள் வந்து கைது செய்கிறீங்க, அவரிடம் முழுமையான ஒரு விசாரணை கூட நீங்கள் செய்யலை, விசாரணை கூட செய்யாமல் அவரை வந்து நீங்கள் வந்து என்கவுண்டர் செய்கிறீங்கன்னா அப்போ அந்த வழக்கினுடைய விசாரணை எப்படி நல்ல முறையில் நடக்கும் என்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ ஒரு வழக்கு உதாரணத்துக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு எடுப்போம். அந்த வழக்கில் ஒருத்தரை நீங்கள் கைது பண்ணுறீங்க, கைது பண்ணியவரை நீங்கள் என்கவுண்டரில் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அந்த வழக்கு குறித்து அவரிடம் இருந்து எடுக்கப்பட வேண்டிய செய்திகளை எப்படி நீங்கள் எடுப்பீங்க? வழக்கு விசாரணை முடிந்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதற்கு வரைக்கும் அவர் இருக்க வேண்டுமா இல்லையா? அப்போதானே அந்த வழக்கு குறித்து அடுத்தடுத்த தகவல்கள், அவர் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார், குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றால் அவரிடமிருந்து எடுக்க முடியும். நீங்கள் என்கவுண்டரில் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா எப்படி எடுக்க முடியும் தகவலை? அப்போ அவரை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உண்மையான குற்றவாளி யார் என்கிற கருத்தை அவர் சொல்லிடுவார். அதனால தான் அவரை வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க என்கிற குற்றச்சாட்டுகளும் கருத்துகளும் தொடர்ந்து இருந்தே வருகிறது. இதற்கெல்லாம் காவல்துறை தான் விளக்கம் அளிக்க வேண்டும். என்கவுண்டர்கள் என்பது ஒருபோதுமே தீர்வாக இருக்க முடியாது. என்கவுண்டர் தான் தீர்வு அப்படின்னா நீதிமன்றங்களுக்கு வேலையே இல்லையே, சட்டத்திற்கு வேலையே இல்லையே. அது ஒருபோதும் நாம் அதை ஏற்க முடியாது. ஒவ்வொரு முறையும் இதை போன்ற என்கவுண்டர்கள் நடத்தப்படுகிற போது நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எந்த கேள்விகளும் சந்தேகங்களும் முழுமையாக ஒரு திருப்தியான ஒரு விளக்கமாக அது வருவதில்லை. இந்த என்கவுண்டர் சம்பவமாவது இதன் பின்னால் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், இதன் பின்னால் இருக்கக்கூடிய கேள்விகளுக்காவது காவல்துறை விரிவான ஒரு பதில் தருவாங்க என்று நம்புகிறோம். காவல்துறை விரிவான ஒரு பதில் தர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே இருக்கிறார்கள். என்னதான் குற்றவாளி தானே, அவன் வந்து ரவுடி தானே, என்கவுண்டரில் போட்டது சரி என்று சொல்லி கோபத்தில் மக்கள் பேசினாலும் இந்த என்கவுண்டர் கலாச்சாரத்தை ஆதரிப்பது என்பது இது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. இது போன்ற என்கவுண்டர்கள் தொடரும் என்றால் நீதிமன்றங்களுக்கு வேலையே இல்லாமல் போய்விடும்.